தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கு இடமளித்தவர்களுக்கு தற்பொழுது ஒரு விருந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடிகர் விஜய் பனையூர்ல ஏற்பாடு செய்திருக்கிறாரு. இதுல பங்கேற்றவங்களோட பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கு? எவ்வளவு நாளா வெயிட் பண்ணுங்க? இது முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா? 1 மந்தா இருந்து டிலே ஆயிருந்து சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விருந்தெல்லாம் வச்சாங்க. மற்றபடி சார் வந்தாங்க, பேசி போட்டோஸ்லாம் எடுத்தாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு இடம் கொடுத்திருந்தீங்க? கொடுக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? அந்த நிகழ்ச்சியில நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் சாரை பாத்திருக்கீங்க, எப்படி இருக்கு? இடம் நாங்க 2 ஏக்கர் கொடுத்தோம். கொடுக்கும்போது இருந்த மாதிரியே மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நடந்ததுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால எந்த இதுவும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களையும் கொடுத்தவங்களையும் இட்டுன்னு வந்து வர வச்சு நல்லா மகிழ்ச்சி அனுப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரி செய்வேன்னு சொல்லிட்டு. ஆனா முன்கூட்டியே செய்ய முடியல. அதனால கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இட்டுன்னு வந்து வச்சு நல்லா செஞ்சுட்டாங்க. சொல்லுங்க, நீங்க பாத்தீங்களா? உங்களுடைய இடத்துல தான் விஜய் சாருடைய மாநாடு நடந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாடு எல்லாம் பாத்தீங்களா? இன்னைக்கு விஜய் சாரை பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? ஒயின் ஷாப்ல 3ங்கன்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்களா? ஓகே. அதுக்கு ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு. நீங்க என்ன படிக்கிறீங்க? ஏன் இப்போ அந்த மாதிரி டாஸ்மாக்லாம் மூடணும்ன்றது உங்க மைண்ட்ல தோணுச்சு? இது ஏன்னா நிறைய விஷயங்கள் குழந்தைங்க நிறைய பேரு இந்த படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்தேன்னு பேசுவாங்க. நீங்க இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும்னு யோசிச்சுட்டு வந்தீங்க? அது வேண்டாம். வேண்டாம். கெடுது. ஓகே ஓகே. எல்லாரும் நல்லது. ஓகே. இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி பாதிக்கப்படுறது பாக்குறீங்களா வீடு கிட்டலாம்? ஓகே ஓகே. அவர் சினிமாலாம் பாப்பீங்களா? ஓகே. ரொம்ப பிடிக்கும். நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே. எந்த ஸ்கூல் நீங்க? மடுகரை. ஓகே. சொல்லிட்டு வந்தீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் அந்த மாதிரி விஜய் சாரை பார்க்க போறேன் அப்படின்ட்டு? சொன்னேன். என்ன சொன்னாங்க அவங்க எல்லாம்? ஹாப்பியா போயிட்டாங்க. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். அப்போ இப்ப நீங்க உங்களுடைய கோரிக்கையை அவர்கிட்ட வச்சிருக்கீங்க. ஒயின் ஷாப் மூடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? நீங்க இந்த மாதிரி மது கடைகள்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்கறீங்க. ஓகே. அதுக்கு அவர்கிட்ட என்ன ரூல் வேணும்? என்ன பவர் வேணும் அவருக்கு? சிஎம். ஓகே ஓகே ஓகே. அவர் சிஎம் ஆனா இதெல்லாம் நான் நடக்கும்னு நம்புறீங்க? ஓகே 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 ஓகே. நன்றி. ஓகே. ஸோ பலரும் பலவிதமான அந்த கோரிக்கைகளை வைத்திருக்கக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய பல குடும்பங்கள்ல ஒரு முக்கியமான கோரிக்கை ஒயின் ஷாப்பை மூடணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இது வருங்காலத்துல குறிப்பா எந்த ஒரு சூழல்ல எப்படி நடக்க போறது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.